வணக்கம். ஆன்மீக செய்திகள் வாசிப்பது மீனாட்சி அழகப்பன். பெருமகளூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோவில். இக்கோவில் ஆன்மீக பெருவழியில் தாமரை தண்டு லிங்கம் தலம் என்று போற்றப்படுகிறது. முற்காலத்தில் ஸ்ரீ திரிபுவன சித்தர் என்பவர் இத்தலத்தில் அரிய தவத்தை மேற்கொண்டார். அவர் சிவபெருமானை வழிபட நினைத்த போது அங்கிருந்த லட்சுமி தீர்த்தம் என்ற திருக்குளத்தில் மலர்ந்திருந்த ஒரு செந்தாமரை மலரின் தண்டினை எடுத்து தன் தவ வலிமையால் சிவலிங்கமாக மாற்றினார். பின்னர் இப்பகுதியை ஆண்ட சோழ மன்னன் வேட்டையாட வந்தபோது குளத்தில் இருந்த இந்த அதிசய லிங்கத்தை கண்டெடுத்தார். சிவபெருமானை மன்னன் பக்தி பரவசத்துடன் தழுவிய போது மன்னன் அணிந்திருந்த முத்து மாலைகளின் வடுக்கள் அந்த லிங்கத்தின் மீது பதிந்தன. அதன் அடையாளமாக இன்றும் இத்தல சிவலிங்க பானத்தின் மீது அந்த வடுக்கள் காணப்படுகின்றன. அந்த லிங்கத்தை மூலவராக கொண்டு சோழ மன்னன் இங்கு இக்கோவிலை எழுப்பினான். உளிப்படாத மூலவர் இந்த ஆலய சிறப்பு. விடங்கமூர்த்தி. இங்குள்ள மூலவர் சோமநாத சுவாமி சிற்பியால் செதுக்கப்படாத விடங்க வடிவம் சுயம்பு ஆவார். வெள்ளை நிறத்தில் தாமரை தண்டின் இழைகளால் உருவானது போன்ற மிக அபூர்வமான பானலிங்க அமைப்பை உலகிலேயே இங்கு மட்டும்தான் காண முடியும். இங்குள்ள அம்பாள் சுந்தராம்பிகை, குந்தளாம்பிகை நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி தனிச்சன்னதியில் அருள் பாலிக்கிறார். தலவிருட்சம் மற்றும் தீர்த்தம். இக்கோவிலின் தலவிருட்சம் செந்தாமரை கொடி ஆகும். தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம். மகாலட்சுமி இத்தல இறைவனை வழிபட்டு பேறு பெற்றதாக நம்பப்படுகிறது. அதிசய தென்னை மரம். இக்கோவில் வளாகத்தின் தென் பிரகாரத்தில் ஒரே இடத்தில் ஒரே வேரிலிருந்து 5 தென்னை மரங்கள் வளர்ந்து செழித்து நிற்பது இக்கோவிலின் மற்றொரு இயற்கை அதிசயமாகும். திருமண தடை நீங்குதல். திருமண தடையால் வரன் அமையாமல் தவிப்பவர்கள் தொடர்ந்து 3 முறை 3ஆம் பிறை 3ஆம் திதி நாளில் இங்கு வந்து இறைவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து வழிபட தடைகள் யாவும் நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும். மன அமைதி மற்றும் பாவம் போக்கல். தாமரை தண்டு திரியிட்டு இத்தலத்தில் தீபமேற்றி வழிபட ஜென்ம பாவங்கள் விலகி குடும்பத்தில் நிம்மதியும் முகத்தில் பொலிவும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. நன்றி.